ஹாய், திஸ் இஸ் ஃப்ரம் டீம் இவேரா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்கோம். எஃபிவி ஃப்ளையிங்காக வந்தேன். சிவனேஷும் நானும் தான் ஃப்ளை பண்ண போகிறோம். கேட்ஸ்லாம் அங்கங்கே கொஞ்சம் விழுந்துருச்சு காற்றுல. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்குறாப்புல. ஸோ இந்த எஃபிவி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் முக்கியமாக கேட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், எலிமெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு ஓப்பனில் ஓட்டுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது நமக்கு ஸ்கில்ஸ் எதுவுமே டெவலப் பண்ணாது. ஓப்பனில் நம்ம ஓட்டி பழகிட்டோம் அப்படின்னா கேட்குள்ளே ஓட்டுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ எஃபிவி ப்ராக்டிஸ்லாம் நம்ம பண்ணுறோன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒன்லி கேட்ஸ் மட்டும்தான் ஓட்டணும். கேட்ஸ் தாண்டி வெளியில் ஓட்டவே கூடாது. ஏன்னா அப்போ தான் லைன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு எலிமெண்ட்டை எப்படி அப்ரோச் எடுக்கணுன்றது நமக்கு தெரியும். அப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் த்ராட்டில் கண்ட்ரோல் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எலிமெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் தெரியும். ஸோ எலிமெண்ட் ஜஸ்ட் லைக் தட் ஒரு எலிமெண்ட்டாக பார்க்காம அது எலிமெண்ட்டில் வந்து எவ்வளோ த்ராட்டில் கொடுக்கணும், எவ்வளோ ரோல் கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுத்து திருப்பணும், எந்த இடத்துல ரோல் கொடுத்து திருப்பணும், இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக எலிமெண்ட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இது ரேஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எலிமெண்ட் ப்ராக்டிஸ். அண்டு எப்படி நம்ம ட்ரோனோட இன்புட் நம்ம கொடுக்குறோன்றதை நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் இட் இஸ் வெரி ஈஸி. நம்ம எந்த எலிமெண்ட்டை வேணால் ஈஸியாக நம்ம ஓட்டிடலாம், ரேஸும் நம்ம ஓட்டிடலாம். ஸோ இன்றைக்கி அதனால் எலிமெண்ட் ப்ராக்டிஸ் தான் பார்க்கலாம்.